கொஸ்டின் வேணால் வாசிச்சுக்க. த நம்பர் ஆஃப் வாலிபால் கேம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. தட் மஸ்ட் பி ஷெடியூல்டு அப்படின்னு கொடுத்து இன் லீக் அப்படின்னு கொடுத்து வித் 10 டீம்ஸ்னு கொடுத்துருக்கு. இஸ் கிவன் பை அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் தான் ஈக்குவேஷன் அர்த்தம்டா. இதுதான் ஈக்குவேஷன். இதைத்தான் நான் எடுத்துகிட்டு வர போகிறேன். வேறு ஒன்றும் இல்லை. செஞ்சு முடித்தோம்னா இவ்வளோ தானே சார் அப்படின்னு சொல்லுவீங்க. ஜி ஆஃப் என் என் ஸ்கொயர் மைனஸ் என் பை என்னது 2. இதை எழுதிட்டேன். இந்த ஜி ஆஃப் என்னுக்கு பதிலாக இந்த இருக்குது எவ்வளவு 15 ஈக்குவல் டு என் ஸ்கொயர் மைனஸ் என் பை என்னது 2. கிராஸ் மல்டிப்ளை. டிவைடில் இருந்து இங்கிட்டு போனால் மல்டிப்ளை ஆகிடும். 15 2 சார் என்னாங்க 30 என் ஸ்கொயர் மைனஸ் என். புரியுதான்னு பாரு. ஒன் சைடாக அப்படி கொண்டு போ. ஏன் சார் இது அங்கிட்டு கொண்டு போறீ அப்படின்னா இது ப்ளஸில் இருக்குது, இதுவும் இதில் இருக்குது, மைனஸில் இருக்குது. இந்த நம்பரை மட்டும் அங்கிட்டு கொண்டு போனால் போதும். அப்போ இப்படி எழுதணும் என் ஸ்கொயர் மைனஸ் என் மைனஸ் 30. இங்கே மொட்டையாக விட்டுருந்தா அசிங்கமாக இருக்குங்களா? அப்போ என்ன வரும் இங்கே? அதை இங்கே போடாமல் இங்கே போட்டு பழகு. இப்படி அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. பயந்துடாத. இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்னா இருபடி சமன்பாடு தமிழில் சொல்லுவாங்க. 9th ஸ்டாண்டர்டில் உள்ள ஃபேக்டரைஸ் பண்ணணும், சம் அண்ட் ப்ராடக்ட் எடுக்கணும். இந்த நம்பர் -30, இது -1. ரெண்டு நம்பர் நம்ம யோசிக்கணும். சில டீச்சர் இப்படி கூட ஆகணுமா பார்த்துங்க. அதை நான் மாற்றி இப்படி சொல்லி கொடுக்குறேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. டீச்சர் தகுந்தாப்புல மாறும். 6 5 are 30, 6 5 are 30. எங்கிட்டு மைனஸ் போட, இங்கிட்டு தான் மைனஸ் போடணும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? தமிழே பார்த்துக்க. மைனஸ் என்னது 30. சப்ராக்ட் பண்ணோம்னா அப்போ ஆன்சர் எழுதுகிறேன். n-6 அவ்வளோதான் ஈக்குவல் டு 0. இப்போ தனித்தனியாக எடுத்தோம்னா n-6 ஈக்குவல் டு 0, n+5 ஈக்குவல் டு 0, n ஈக்குவல் டு 6, n ஈக்குவல் டு -5 அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? இங்கே பாரு, இங்கே என்ன கேட்டிருக்குன்னு பார்த்துக்கோ. ஹவு மெனி டீம்ஸ் கேட்டிருக்கு. மைனஸில் சொல்ல முடியுமா? பாசிட்டிவ் தான் ஆன்சரு. நான் சொல்கிற அர்த்தம் புரியுதா? அப்போ இது வந்து நாட் பாசிபிள். இது நாட் பாசிபிள், ஏற்புடையது அல்லன்னு தமிழில் சொல்லுவாங்க. ஹவு மெனின்னு கேட்டிருக்கு. கவுண்டிங்கில் சொல்லையில் ப்ளஸில் தான் சொல்லணும். அப்போ இதுதான் பாசிபிள். புக்கில் ஆன்சர் இதுதான் இருக்கும் பாரு. பாசிபிள் அப்படின்னு அர்த்தம். ஏற்புடையது அப்படின்னு எழுதணும் கீழே. புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்க. சின்ன கணக்காக தானே இருக்குது, பார்க்குறதுக்கு வேட் ப்ராப்ளம் மாதிரி இருக்குது. பயந்துராத. சரிதான் பாரு. ஜி ஆஃப் எண்ணுக்கு பதிலாக 15 கொடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி எடுத்துரு ஆன்சர். அவ்வளோதான் கான்செப்ட். புரியுதான்னு பார்த்துக்க, மறந்துடாத, சொல்லிட்டேன்.